சாவி இருக்கும், அது ஒரு நிமிஷம் திருப்புது, முன்னாள் திருப்புது. இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் தானே வந்தீங்க? இந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன், கோயில்நி பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன். சாவி ஆஃப் பண்ணிடுங்க. இன்றைக்கி இங்கேயே ஒரு 10 நிமிஷம் போயிடும், சரிங்களா? உங்களுக்கு வண்டியை பற்றி பேசிக் என்னென்ன தெரியும்? கிளச்சு, ஆக்சிலேட்டர், பிரேக். எது ஆக்சிலேட்டர்? புரியல. இது இது கலர் இது கிளச். அடுத்தது ரைட்டு. அந்த ஸ்லிப்பர் போட்டிருக்கீங்களா? ஸ்லிப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாமா? கொஞ்ச நாளைக்கு ரிமூவ் பண்ணிக்கங்க. ரைட், ஓகே. அது ஆக்சிலேட்டர் சொன்னீங்களா? ஆக்சிலேட்டரில் உங்கள் பெருவிரல் வைங்க பார்க்கலாம். வச்சுட்டிங்களா? ரைட், ஓகே. அதே பெருவிரலை தூக்கி பக்கத்தில் பிரேக்கில் வைங்க பார்க்கலாம். தமிழில் தான் நான் சொன்னேன். நான் சொன்னது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சிலேட்டரில் வச்சுருக்கீங்களே அதே பெருவிரலை தூக்கி பிரேக்கில் வைங்கண்ணே. கரெக்டாக கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பிரேக்கில் வச்சிட்டிங்களா? ரைட், ஓகே. இந்த காலை தூக்கி கிளச்சில் யூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கால் இடது கால் கிளச் யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக உள்ள கடைசி வரையும் போகணும். உள்ளே மிதிங்க. ஈஸியாக இருக்கா சிரமமாக இருக்கா? கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சீட்டு, நீங்கள் உட்காந்துருக்க சீட்டு கொஞ்சம் பேக்கில் இருக்குது, கொஞ்சம் பின்னாலத்தில் இருக்குது. ஆனால் அந்த சீட்டு நீங்கள் முன்னால் இழுக்கணும். இந்த காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்கும். இந்த காலுக்கு கீழே சீட்டை விட்டு கீழே கை விடுங்க, ஒரு லிவர் இருக்கும். இருக்கா? லிவரை மேலே தூக்கணும், நல்லா மேலே தூக்கணும், ஃபுல்லாக மேலே முடிஞ்ச வரையும் மேலே தூக்கணும். முடியல, கொஞ்சம் கால் நோக்கிங்க. முடியல. இப்போ கிளச்சு மீதிங்க எட்டவே எட்டலை. அந்த கம்பி இப்போ பிடிக்கும். லிவர் தெரியுதா? மேலே தூக்கிட்டீங்க, நல்லா மேலே தூக்கு வந்துச்சா சீட்டு. இப்போ கிளச்சை பிடிங்க. ஓகேவா? இப்போ கிளச்சை பிடிக்கிற ஃபீல் எப்படி இருக்குது? ஈஸியாக இருக்குது. இந்த வண்டின்னு இல்லை, நீங்கள் வேறு எந்த வண்டியாக இருந்தாலுமே ஏறி உட்காந்தோன்னே ஃபஸ்ட்டு கிளச்சை தான் பிடிக்கணும். இந்த ஆக்சிலேட்டர் பிரேக்கெலாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் மறுபடியும் கீழே இறங்கிட்டு ரிட்டன் இந்த வண்டியில் ஏறினாலுமே ஃபஸ்ட்டு கிளச்சை தான் ஃபுல்லாக பிடிக்கணும், சரிங்களா? கிளச்சு மாதிரி பிடிங்க. ஃபீல் ஓகே தானே? அதான் கிளச்சு. இந்த கால் எக்காரணம் கொண்டும் பி சைடு வந்துடக்கூடாது. இது ஒன்லி சி கிளச்சுக்கு மட்டும்தான் இருக்கணும், சரிங்களா? எக்காரணம் கொண்டும் ரைட் சைடு வந்துடக்கூடாது. எப்பவுமே மெயினில் வச்சுக்கோங்க. ரைட் சைடு வந்துடக்கூடாது. கிளச்சுனா கிளச்சை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கிளச்சை யூஸ் பண்ணாலும் ஃபுல்லாக தான் பிடிக்கணும், ஃபுல்லாக கடைசி வரையும் பிடிக்கணும். பாதியில் எடுக்கிற சீனில் அதில் இருக்கக்கூடாது, சரிங்களா? அதை விட்டுருங்க. ரெண்டாவது, அந்த ஆக்சிலேட்டரில் பெருவிரல் வச்சிங்களா, மறுபடியும் அந்த பெருவிரலை வச்சு லைட்டாக டச் பண்ணி பாருங்கள். ஃபீல் அது உள்ளே போகுதான். எல்லா வண்டியிலுமே ஆக்சிலேட்டரில் பெருவிரல் தான் யூஸ் பண்ணணும். மொத்த காலம் யூஸ் பண்ணக்கூடாது. மொத்தமாக வச்சு மிதிச்சிங்கன்னா அது உங்களுக்கு அளவு தெரியாது. பெருவிரல் யூஸ் பண்ணிங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்ம மிதிக்கிறோம் உங்களுக்கு தெரியும். இப்போ வண்டி மூவ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ரெண்டாவது பிரேக்லேயும் சேம் பெருவிரல் வச்சு கொஞ்சம் புஷ் பண்ணி பாருங்கள். உள்ளே போகுதான். பட் உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கொஞ்சம் ஃப்ரீயாக ஈஸியாக இருக்கும். பிரேக் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ வண்டி மூவ் ஆகும்போது அது ஈஸியாகிடும். பட் இன்றைக்கி உங்களுக்கு பிரேக்குக்கும் வேலை இல்லை, கிளச்சுக்கும் வேலை இல்லை. நான் சொல்லும்போது ஆக்சிலேட்டர் மிதிக்கிறீங்க, எடுங்கன்னா எடுத்துடுங்க. அந்த கான்செப்ட் தான். இன்றைக்கி பிரேக்குக்கும் வேலை இல்லை, கிளச்சுக்கும் வேலை இல்லை. ஆக்சிலேட்டர் மட்டும் நான் சொல்லும்போது பம்ப் தொடறீங்க, எடுங்கன்னா எடுத்துடணும். ஆக்சிலேட்டர் மிதிச்சிடக்கூடாது. லைட்டாக பெருவரில் ஃபீல் பண்ணணும், சரிங்களா? ஓகே. இந்த சாவியை வந்து டிஸ்பிளே லைட் எரியும். ஒரு 2 ஸ்டெப் திருப்புங்களேன் முன்னால், தெரியுதா? ஸ்டார்டே பண்ணுறீங்க, வேலை முடியும். தப்பு இந்த ஸ்டிஃப் மாதிரி அங்கே ஒரு ஸ்டிஃப் இருக்குங்களா, அந்த ஸ்டிஃப் இப்படி மேலே தூக்கும். என்ன எரியுது? இன்றைக்கி ஒரு நூல் கீழே இருக்கு. அப்போ இப்போ என்ன எரியுது? ரைட் இண்டிகேட் மிடில் எழுத்து சென்டர் எடுத்துங்க. ஆஃப் ஆகிடுச்சா? லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க, ஆஃப் பண்ணுங்கள். ரைட் இண்டிகேட்டர் போடுங்க, ஆஃப் பண்ணுங்கள். லெஃப்ட்டு ஆஃப் பண்ணுங்கள், ரைட்டு ஆஃப் பண்ணுங்கள். வண்டி ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுங்க.
அது லைட் ஏரியா மட்டும் இன்னும் ஒரு திருப்பு மட்டும் திருப்பு. அந்த லைட் ஏரியா வந்து மறுபடியும் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. போட்டிங்களா? ஆஃப் பண்ணுங்க. ரைட் இண்டிகேட்டர். ஓகேவா? அதுதான் இண்டிகேட்டர் சுவிட்சு. மேலே தூக்கினா லெஃப்ட்டு, சென்ட்ரல் எடுத்துனா ஆஃபு, கீழே இருக்குன்னா ரைட்டு. சரிங்களா? ஆஃப் பண்ணிடுங்க. தம்பி நோட் பண்ணிடுங்க. ஓகேங்க. சரிங்களா? அதே சுவிட்சை இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஃபோர்ஸாக யூஸ் பண்ணால் 2 ஸ்டெப் சுவிட்சா, ஒரு ஸ்டெப் சுவிட்சா? 2 ஸ்டெப். ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது டக்குன்னு சுற்றிங்கன்னா அது 2 ஸ்டெப் வேலை செய்யும். ஒரு ஸ்டெப்பு சுற்றி ஃபீல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் சுற்றுங்க. ஆயிடுச்சா? இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் 2 குட்டி பல்ப் எரியும், பேக்கில் 2 குட்டி பல்ப் எரியும். அந்த பார்க்கிங் லைட்டும்பாங்க. இந்த டீ கடைக்கிட்ட இந்த மரத்துலலாம் நைட் நேரம் நிறுத்துறாங்கல்ல, இந்த பார்க்கிங் லைட்டும்பாங்க. பட் ஈவினிங் ஆனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை ஆன் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் 2 எல்லோ கலர் லைட் எரியும், பேக்கில் 2 ரெட் கலர் லைட்டு, டேஞ்சர் லைட் எரியும். அதை ஆன் பண்ணுற சுவிட்சு தான் இருக்குது. சரிங்களா? அதே சுவிட்சை இன்னொரு திருப்பு. இது வந்து அங்கே ப்ளூ கலர் லைட் எரியா சிம்பிள் காட்டு தான். ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் எரியுது. கான்செப்ட் புரியுதா? சுவிட்சு ஒன்று தான். லெஃப்ட் இண்டிகேட்டர் இருக்குது, ரைட் இண்டிகேட்டர் இருக்குது. 3வது பார்க்கிங் இருக்குது, 4வது ஹெட்லைட். சரிங்களா? சுவிட்சு ஒன்று தான். பட் அதில் இப்போ இவ்வளோ வேலை வந்துருச்சு. இப்போ அங்கே ப்ளூ கலர் லைட் எரியுதா? அதே சுவிட்சு இங்கே வருங்க. இப்படி தூக்குங்க. இப்படி அந்த சுவிட்சு இப்போ அந்த ப்ளூ கலர் லைட் ஆஃப் ஆகிடுச்சா? இது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2 வீலரில் லாங்காகவும் பக்கமாக அடிக்கிறதுக்கு லைட்டை மாற்றி மாற்றி போடுவீங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ கீழே இருக்குங்களா, அங்கே ப்ளூ கலரில் எரிஞ்சதுன்னா லாங்காக அடிக்கும். மேலே தூக்குங்க. எரியலைன்னா பக்கமாக அடிக்கும். கான்செப்ட் புரியுதா? லைட் ஆஃப் பண்ணுங்கள். இன்னொருக்கா மறுபடியும் பார்க்கிங் போடுங்க. ஹெட்லைட் போடுங்க. லாங் அடிக்கிற மாதிரி போடுங்க. லாங் அடிக்கிற மாதிரி போடுங்க. ஏன் ஜாமி பாப்பா வீட்டுக்கு வந்தேன்னா மண்டையை உடச்சிடும் 3 பேர்த்தையும். வரேன், நான் வீட்டுக்கு வரேன். 2 நிமிஷம் வரேன். வரேன். ரைட்டு, நீங்கள் கீழே இறக்கி பாருங்களேன் சுவிட்சை. தெரியுதா? மறுபடியும் மேலே தூக்குங்க. ஃபீல் புரியுதா உங்களுக்கு? கை எடுங்க. இண்டிகேட்டர் போடுறதுக்கு இப்படி போடுறீங்க, லெஃப்ட்டு ரைட்டு. கரெக்டாக கீழே இறக்கி தான். ஆமாம். இப்போ கீழே இறக்குறதுக்குள்ள இல்லை, இண்டிகேட்டர் போடுறதுக்கு லெஃப்ட்டு போடுறீங்க, ஆஃப் பண்ணுறீங்க, ரைட்டு போடுறீங்க, மறுபடியும் ஆஃப் பண்ணுறீங்க. கரெக்டாக ஹெட்லைட் போடுறதுக்கு பார்க்கிங்கு, ஹெட்லைட் போட்டிங்க. பட் இதுக்கு வந்து இப்படியும் இப்படியும் இறக்கணும். கான்செப்ட் புரியுதா? இண்டிகேட்டருக்கு இப்படி இறக்குறீங்க, இதுக்கு இப்படி இறக்கணும். ப்ளஸ் சேஃபில். சரிங்களா? ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிங்களா? இப்போ அதே சுவிட்சை இங்கே வருங்க. இப்படி அமுத்துக்கு மொத்தமாக உங்களை பார்த்து மாதிரி தூக்கும். விட்டு விட்டு தூக்கும். நீங்கள் லைட்டே ஆன் பண்ணலாம், ஆனால் அங்கே எரியுதா? பட் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாஸ் லைட்டு, அந்த எமர்ஜென்சிக்கு ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது நான் முன்னால் வந்துக்கிறேன், நீங்கள் வராதிங்கன்னு சொல்கிறக்கா பாஸ் லைட்டு. பகல் நேரத்தில் லைட்டு போட்டு 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 காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த சுவிட்ச் அது. சரியா? மறந்துடாதீங்க. அந்த சுவிட்சில் இவ்வளோ வேலை இருக்குது. உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் மறந்துட்டாலும் மறுபடியும் என்கிட்ட கேளுங்க, நான் ரிமைண்ட் பண்ணுறேன். சரிங்களா? சாவி ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து வைபர் கண்ணாடி க்ளீன் பண்ணுறது. இது ஒரு 3 ஸ்டெப் இருக்கும். மீடியம், லோ, ஹை காட்டுது. அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக மெதுவாக கீழே இறக்கி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கும். இன்னொரு ஸ்டெப் 3 ஸ்டெப் இறங்கிட்டேன். பட் இது வந்து சாவி ஆஃப் பண்ணுங்காட்டி வேலை செய்யும். இல்லை 3 ஸ்டெப் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும். இறக்கி பாருங்களேன் மறுபடியும். 3 ஸ்டெப் இல்லை சாவி கண்ணாடி பூரா டஸ்ட்டாக இருக்குது. இப்போ அதை யூஸ் பண்ணோம்னா கண்ணாடி கிராக் ஆகிடும். அதனால் அதை யூஸ் பண்ணல. அந்த சுவிட்சை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணுங்கன்ற அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில வண்டிகளில் மட்டும் இது அப்படியே அந்த சைடும் அது இந்த சைடும் வந்துடும். 100க்கு 90% வண்டியில் இது இப்படி தான் வரும். அந்த ஒரு 10% வண்டியில் இது அப்படியே ஆப்போசிட்டில் மாறி வரும். இந்த சுவிட்சு அந்த சைடு போயிடும், அந்த சுவிட்ச் இந்த சைடு வந்துடும். கான்செப்ட் புரியுதா? இந்த சுவிட்ச் வந்து அந்த சைடு போயிடும், ஹெட்லைட் சுவிட்ச் இந்த சைடு வந்துடும். 100க்கு 10% வண்டியில் மட்டும் அப்படி வரும். சரிங்களா? அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங். நீங்கள் கை வச்சுருக்கீங்களா, அதே மாதிரி அங்கே ஒரு கை தூக்கி வைங்க. வச்சுருக்கீங்களா? பெருவரில் தூக்கி இங்கே அமுத்தி பாருங்கள். ஹார்ன் அடிக்குதானே? இந்த சைடு அமுத்துங்க. அடிக்குதா? எக்காரணம் கொண்டும் மொத்த கையை வச்சு ஹார்ன் அமுத்தக்கூடாது. பெருவரில் தான் ஹேண்டில் பண்ணணும். மொத்தமாக கையை வச்சு பிடிச்சி ஹார்னை வந்து புஷ் பண்ணக்கூடாது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் பெருவரில் மட்டும் ஹார்னை டச் பண்ணணும், எந்த சூழ்நிலையிலையாக இருந்தாலும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டியரிங் இப்படி திருப்பும்போது, அது நான் அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி திருப்புறீங்கள, திருப்பும்போது இப்படி இந்த கை இப்படி எக்ஸ் ஆகக்கூடாது. எக்ஸ் ஆகும்போது மறுபடியும் இந்த கை இங்கே கொண்டு வந்துடணும், இந்த கை இங்கே கொண்டு வந்துடணும்.
நிற்காத கூட கை எக்ஸ் ஆகக்கூடாது. இப்போ அது வண்டி ஓட்டும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து வந்து கீர், ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? ஃபஸ்ட்டு கிரீன் தெரியுமா? ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட்லாம் பண்ண வேணாம், ட்ரை பண்ணுங்கள். எத்தனை கீருங்க அது? ஃபஸ்ட்டு கீர். அடுத்தது செகண்ட், அடுத்தது அடுத்தது மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. அடுத்தது ரைட். இப்போ என்ன கான்செப்ட்னா நீங்கள் கீர் ஃபஸ்ட் கீரே போடல, தேர்ட் கீர் தான் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருந்தீங்க. கீரில் கை வைங்களேன் தம்பி, பார்த்துக்குங்க. லிவர் இருக்கா? இப்போ என்னுடைய கால்கிட்ட வந்து இடிக்குதா? தெரியுதா? இந்த கை வைங்க, ஃபீல் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். இங்கே இடிக்குது தெரியுதா? மறுபடியும் இங்கே என்னுடைய கால்கிட்ட இடிக்குது தெரியுதா? மெயினில் வச்சுக்கோங்க. இப்போ என் கால்கிட்ட இடிக்குது கரெக்டாக? இப்படி சென்டரில் இருக்குது, என் கால்கிட்ட இடிக்குது. ஓகே, என் கால்கிட்ட இடித்து மேலே தள்ளனா ஃபஸ்ட்டு கீர். ஓகே, மறுபடியும் எப்படி போனீங்களோ அதே மாதிரி எல் சேஃபில் இப்படி கீழே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் விட்டிங்கன்னா சென்டருக்கு வரும். வருதா? என் கால்கிட்ட தள்ளுங்க, ஃபுல்லாக தள்ளி மேலே தள்ளுங்க ஃபஸ்ட்டு கீர். அதேமாதிரி ஒரு நூல் பின்னால் இல்லைங்க, சென்டருக்கு போகும். அதாவது வெடுக்குன்னு இழுத்திங்கன்னா பின்னால் போயிடும். ரொம்ப டைட்டாக அப்படியெல்லாம் இல்லை. ஒரு மீன் குட்டியை கையில் வச்சா நசுக்குவீங்களா? நசுக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி அவ்வளோ ஃபீலில் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பிடிக்கணும். இறுக்கி பிடிக்காமல் ரிலாக்ஸாக பிடிக்கும். ஃபஸ்ட்டு கீர் விழுந்துச்சு தெரியுதா? மறுபடியும் சேம் லைட்டாக பின்னால் இழுத்தா அந்த இருந்த இடத்துக்கே போயிடும். மெயினில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீரு லைட்டாக பின்னால் இழுத்தா நியூட்ரு. ஆமாம், இருந்த இடத்துக்கு போயிடும். மெயினில் வச்சுக்கோங்க. என் கால்கிட்ட தள்ளி இப்படி மேலே போடுறீங்க ஃபஸ்ட்டு கீர். லைட்டாக ஒரு நூல் பின்னால் இழுத்தா சென்டருக்கு போயிடும். தெரியுது அது அங்கே போகிறது. பட் அது அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரீயாக பிடிக்கணும், ஃபோர்ஸ் கொடுத்துடக்கூடாது. அது அங்கே போகிற அளவுக்கு நம்ம ரிலாக்ஸாக மெயில்டாக பிடிக்கணும். ஃபஸ்ட்டு லைட்டாக பின்னால் இழுத்தோம், மறுபடியும் இருந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு லைட்டாக இழுத்தோம், இருந்த இடத்துக்கு போயிடுச்சு. கரெக்டாக? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. ஓகே, மறுபடியும் லைட்டாக நியூட்ரு பண்ணுங்க. ஓகேவா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஃபோர்ஸாக இழுத்திங்கன்னா பின்னால் போயிடும். ஃபோர்ஸாக இழுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கீரு லைட்டாக, நான் லைட்டாக தான் இழுக்கிறேன், அங்கே போகுது தெரியுதா? ஃபஸ்ட்டு லைட்டாக இழுத்தேன், இங்கே வந்துடுச்சு. கரெக்டாக? சேம் மெயினில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீர் போட்டோம், லைட்டாக இழுத்தோம், பின்னால் வந்துடுச்சு. கரெக்டாக? இப்போ என் கால்கிட்ட தள்ளி பிடிங்களேன், பிடிச்சிட்டிங்களா? அப்படியே பின்னால் இல்லைங்க, தள்ளி பிடிச்ச மாதிரியே இழுக்கணும். இப்படி தள்ளி பிடிக்கிறீங்களே, தள்ளி பிடிச்ச மாதிரியே பின்னால் இல்லைங்க, லூஸ் விடக்கூடாது. தள்ளி பிடிக்கிறீங்க, பிடிங்க, அப்படியே பின்னால் இல்லைங்க, லூஸ் விடாதீங்க. ஃபஸ்ட்டு அதாவது இப்படி இருக்குது, இங்கே தள்ளி ஃபஸ்ட்டு போடுறீங்க. சேம் இப்படி இழுத்து நியூட்ரு பண்ணிட்டீங்க. சேம் இங்கே தள்ளியே பின்னால் இருக்கணும். தெரியுதா? செகண்ட் கீர் லூஸ் விட்டிங்கன்னா நாலாவது கீர் விழுந்துடும். லைட்டாக மறுபடியும் மேலே தள்ளுங்க, ஃப்ரீயாக விடுங்க, சென்டருக்கு போயிடும். ஃபீல் பண்ணுங்கள், கீர் விழுகிறத ஃபீல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பின்னால் இழுத்தோம், நியூட்ரு ஆகிடுச்சு. கரெக்டாக? செகண்டு லைட்டாக மேலே தள்ளணும், சென்டருக்கு போயிடுச்சு. கரெக்டாக? ஃபஸ்ட்டு நியூட்ரு ஆகிடுச்சு, செகண்டு நியூட்ரு ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள், விடுங்க, சென்டருக்கு போதான்னு பார்க்கலாம். போயிடுச்சா? மறுபடியும் செகண்ட் கீர் போடுங்க, அது நாலாவது கீர். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஃபீல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீர் நியூட்ரு, தெரியுதா? செகண்ட் கீர் நியூட்ரு, ஃபஸ்ட் கீர் போடுங்க. லைட்டாக பின்னால் நியூட்ரு பண்ணுங்கள். ஆயிடுச்சா? மறுபடியும் செகண்ட் கீர் போடுங்க. மறுபடியும் ஃபஸ்ட் தான் போட்டிருக்கீங்க. விழுகுதா? விழுகலை. ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருங்க. ஓகே, ஃப்ரீயாக இருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு, செகண்ட் கீர். சரிங்களா? லெஃப்ட் சைடு போயிட்டு வரணும். ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் செகண்ட் கீர். நல்லா மேட்ச். இங்கே பாருங்க, இங்கே தள்ளி இப்படி ஃபஸ்ட்டு போடுறீங்க, இப்படி தள்ளி இப்படி ஃபஸ்ட்டு போடுறீங்க.
கரெக்டாக சேம் இதே மாதிரி இப்படி வெளியே வரீங்க கரெக்டாக அதே மாதிரி இங்கே வரீங்க இருக்கிற மாதிரியே இங்கே தள்ளி இப்படி தான் போடணும் செகண்டு போடுங்க இதுதான் செகண்ட் மறுபடியும் எப்படி மேலே தள்ளி இப்போ நியூட்ரு பண்ணுங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா மேலே விழுந்துடும் இங்கேயே டைம் ஆச்சுன்னா அப்போ நான் உங்களுக்கு இங்கேயே முடிச்சிடுவேன் எனக்கு இஷ்யூ இல்லை ஃபஸ்ட்டு கீருக்கே இப்போ இவ்வளோ நேரம் டைம் பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு கீர் கரெக்டாக லைட்டாக பின்னால் இல்லைங்க நியூட்ரு ஆகிடுச்சு மறுபடியும் இந்த சைடு என் கால்கிட்ட தள்ளுங்க பின்னால் இல்லைங்க செகண்ட் கீர் ஓகே மறுபடியும் லைட்டாக மேலே தள்ளுங்க நியூட்ரு ஆகிடுச்சு மறுபடியும் சேம் என் கால்கிட்ட தள்ளுங்க மேலே தள்ளுங்க ஃபஸ்ட்டு கீர் மறுபடியும் லைட்டாக பின்னால் இல்லைங்க சென்டருக்கு போயிடுச்சா மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளுங்க என் கால்கிட்ட தள்ளி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு 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 செகண்டு நியூட்ரு பண்ணு லைட்டாக மேலே தானுங்க சென்டருக்கு போயிடுச்சா மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க மறுபடியும் லைட்டாக பின்னால் இல்லைங்க செகண்ட் கீர் போடுங்க மறுபடியும் ஃபஸ்ட்டு தான் போட்டுருக்கீங்க ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஃபஸ்ட்டு கீர் நியூட்ரு செகண்ட் கீர் அதாவது இது உள்ளே நவுறதை உங்கள் உள்ளங்கையில் ஃபீல் பண்ணுங்கள் உள்ளங்கையில் ஃபீல் பண்ணுங்கள் இங்கே வந்து இடிக்குது தெரியுதா ஃபீல் ஆகுதா தெரியுதா இங்கே இடிச்சிட்டு ஃப்ரீயாக விட்டிங்கன்னா இங்கே போகுது தெரியுதா இங்கே இடிக்குது ஃப்ரீயாக விட்டிங்கன்னா இங்கே போகுது உள்ளங்கையில் ஃபீல் பண்ணுங்கள் இங்கே தள்ளி மேலே தள்ளி நீங்கள் ஃபஸ்ட் கீர் விழுது மறுபடியும் அதை உங்கள் உள்ளங்கையிலே ஃபீல் பண்ணுங்கள் மறுபடியும் லைட்டாக பின்னால் எழுதிங்க இங்கே போயிடுச்சு தெரியுதா ஃபீல் ஆகுதா இப்படி சேம் இங்கே இடிச்சிங்கன்னா செகண்ட் கீர் விழுது ஃபீல் ஆகுதா கையில் மறுபடியும் லைட்டாக மேலே தள்ளினீங்கன்னா இங்கே போகும் கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி மேலே தள்ளி ஃபஸ்ட் கீர் போடுங்க விழுகுதா லைட்டாக ஒரு நூல் பின்னால் வந்துடுச்சு மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளுங்க பின்னால் இல்லைங்க செகண்டு லைட்டாக ஒரு நூல் மேலே சென்டருக்கு போயிடுச்சு கரெக்டாக மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி மேலே ஃபஸ்ட்டு கீர் மறுபடியும் ஒரு நூல் பின்னால் மறுபடியும் செகண்ட் கீர் ஓகே மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கீர் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா மேலே போகும் செகண்ட் கீரில் இருக்கும்போது ஃபோர்ஸாக தள்ளக்கூடாது லைட்டாக அவ்வளோதான் இப்போ என் கால்கிட்ட தள்ளி மேலே ஃபஸ்ட்டு கீர் மறுபடியும் லைட்டாக ஒரு நூல் பின்னால் நியூட்ரு ஆகிடுச்சு செகண்ட் கீர் மறுபடியும் லைட்டாக ஒரு நூல் மேலே நியூட்ரு ஆகிடுச்சு சரிங்களா மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க மறுபடியும் ஒரு நூல் பின்னால் நியூட்ரு ஆகிடுச்சு தெரியுதா மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி பின்னால் செகண்ட் கீர் மறுபடியும் லைட்டாக மேலே ஃபஸ்ட்டு கீர் நியூட்ரு ஆகிடுச்சு கரெக்டாக மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க மறுபடியும் ஒரு நூல் பின்னால் நியூட்ரு ஆகிடுச்சு மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி பின்னால் செகண்ட் கீர் கிளியரா மறுபடியும் மேலே தள்ளி நியூட்ரு பண்ணுங்கள் கிளியரா ரைட்டு ஃபஸ்ட்டு கீர் சொல்லி போடுங்க ஃபஸ்ட்டு கீரா லைட்டாக பின்னால் நியூட்ரு சொல்லி பண்ணுங்கள் நியூட்ரா ரைட் ஓகே அடுத்து செகண்ட் கீர் போடுங்க மறுபடியும் லைட்டாக மேலே நியூட்ரு பண்ணுங்கள் ஓகேவா நியூட்ரு தானே கரெக்டு தானே இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இப்போ நியூட்ரு பொசிஷனில் இருக்குது எந்த பக்கமும் ஆட்டாமல் அப்படியே மேலே தள்ளுங்க மூணாவது கீர் புரியுதா இந்த பக்கம் ஆட்டாமல் நியூட்ரலில் இருக்கிற பொசிஷனில் மேலே தள்ளிங்கன்னா மூணாவது கீர் லைட்டாக ஒரு நூல் பின்னால் இல்லைங்க ஒரு நூல் தான் இப்போ 2 ஸ்டெப் இழுத்தீங்களா நீங்கள் அதை ஃபீல் பண்ணுங்கள் அந்த உள்ளங்கையில் அதை ஃபீல் பண்ணுங்கள் மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி ஃபஸ்ட் கீர் போடுங்க போட்டிங்களா லைட்டாக ஒரு நூல் பின்னால் நியூட்ரு என் கால்கிட்ட தள்ளி செகண்ட் கீர் போடுங்க இருந்துச்சா மறுபடியும் லைட்டாக மேலே நியூட்ரு மேலே தள்ளுங்க மூணாவது கீர் கரெக்டாக மறுபடியும் ஒரு நூல் பின்னால் இல்லைங்க இதுதான் நியூட்ரு ஒரு நூல் தான் யூஸ் பண்ணணும் அதை ஃபீல் பண்ணுங்கள் இந்த முழி இருக்குது பார்த்தீங்களா இது ஃபஸ்ட்டு நியூட்ரு செகண்டு மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் இந்த முழிக்கு நியூட்ரு வந்துட்டு தான் தேர்டு போகணும் கான்செப்ட் புரியுதா அந்த ஃபீல் பண்ணணும் இந்த மொழியிலிருந்து நம்ம இந்த மொழிக்கு வரமாங்க அதை ஃபீல் பண்ணணும் நம்ம அதை ஃபீல் பண்ணாமல் டக்குன்னு இழுத்தோம்னா இந்த மொழிக்கு வர்றது தெரியாமல் நமக்கு இந்த மொழிக்கு வந்துடுவோம் கான்செப்ட் புரியுதா மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க மறுபடியும் லைட்டாக ஒரு நூல் பின்னால் நியூட்ரு ஆகிடுச்சு சரிங்களா மறுபடியும் செகண்ட் கீர் மறுபடியும் லைட்டாக ஒரு நூல் மேலே நியூட்ரு ஆகிடுச்சு மேலே இல்லைங்க தேர்டு மறுபடியும் ஒரு நூல் பின்னால் நியூட்ரு ஆகிடுச்சு கரெக்டாக சேம் ஃபஸ்ட்டு கீர் போட்டேன் நியூட்ரு செகண்ட் கீரு நியூட்ரு தேர்டு கீர்னு சொல்லியே போடுங்க பார்க்கலாம் அது 4வது கீர்
எனக்கு நீங்கள் உங்களுக்கு கிளியர் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். செகண்ட் ஃபோர்ஸாக யூஸ் பண்ணணுமா மேலில் யூஸ் பண்ணணுமா? இப்போ நீங்கள் ஃபோர்ஸாக தள்ளுறீங்க தெரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்க, செகண்ட் கீர், நியூட்ரு, தேர்டு கீர், கரெக்டாக நியூட்ரு பண்ணிக்கணும். இப்போ நியூட்ரில் தான் இருக்குது கரெக்டாக. அப்படியே லிவரை இங்கே பக்கம் ஆட்டாமல் பின்னால் இல்லைங்க, நாலாவது கீர். புரியுதா? புரியுதுல உங்களுக்கு? லைட்டாக ஒன்றும் மேலே இல்லைங்க, மறுபடியும் நியூட்ரு ஆகிடுச்சா? சேம் ஃபஸ்ட்டு கீர் சொல்லி போடுங்க. லைட்டாக பின்னால் நியூட்ரு ஆகிடுச்சா? ஃபோர்த்து கீர் மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்க. ஓகேவா? சேம் ஃபஸ்ட்டு இருந்து 4 கீரும் சொல்லி போடுவாங்களா? நியூட்ரு வந்து போடுங்க. ஓகே, அப்படி நியூட்ரு பண்ணுங்கள். ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா 3வது கீர் விழுந்துடும். 3வது கீர் போயிடுச்சு. ஃபோர்ஸ் இது வந்து எப்போவுமே ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது, எந்த வண்டிலையும் ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது. சேம் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லி போடுங்க. ஃபோர்ஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக மெயிலில் அதை ஃபீல் பண்ணுங்கள். நான் தான் சொல்கிறேன், ஃபீல் பண்ணுங்க. மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள். நியூட்ரு ஆயிடுச்சா? கிளியராக? இப்போ அதே இதை மொத்தமாக உங்கள் காலுக்கிட்ட இழுங்க, வருதான்னு பார்க்கலாம். ஆமாம், வந்துடுச்சா? அப்படியே பிடிச்ச மாதிரியே மேலே இல்லைங்க, 5வது கீர். கிளியராக? மறுபடியும் ஒரு நூல் பின்னாலுங்க, நியூட்ராக தான் பார்க்கலாம். அதாவது நீங்கள் இந்த எல் சேஃபில் போனீங்கன்னா அதே எல்லில் தான் வெளியே வரணும், சரிங்களா? இப்போ இந்த சந்துக்குள்ளே போய் லெஃப்ட்டு திரும்பினோம்னா அதே லெஃப்ட்டில் வந்து வெளியே வந்தால் தான் வெளியே வர முடியும். நீங்கள் அதை விட்டு நேராக போனால் போய்க்கலாம்னா போக முடியாது. கான்செப்ட் புரியுதா? மெயினில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு நியூட்ரு, தேர்டு நியூட்ரு, ஃபோர்த்து நியூட்ரு, ஃபிஃப்த்து. கிளியராக? மறுபடியும் ஒரு நூல் பின்னால் இல்லைங்க, நியூட்ரு ஆயிடுச்சா? கரெக்டாக? இப்போ நியூட்ரலில் தான் இருக்குது. நியூட்ரலில் இருக்கிறது எப்படி செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லிவர் வந்து என்னுடைய காலுக்கிட்டையும் உங்களுடைய காலுக்கிட்டையும் இடிக்கணும். இவ்வளோ தூரம் இழுத்தா வரணும். என் கால்கிட்ட தள்ளி பாருங்கள், வருதுங்களா? அப்படியே உங்கள் கால்கிட்ட தள்ளி பாருங்கள், வருதுங்களா? இவ்வளோ தூரம் இழுத்து வந்தால் நியூட்ரலுக்குன்னு அர்த்தம். அதுவே கியரில் இருக்கும்போது ஆட்டி பாருங்கள், இது நியூட்ரலில் இருந்தால் வரும், கியரில் இருந்தால் ஆட்டி பாருங்கள், வராது. சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க, வராது. நியூட்ரல் இருக்கும்போது தான் என்னுடைய கால்கிட்டையும் உங்கள் கால்கிட்டையும் வரும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 1வது கீரு, 3வது கீரு, 5வது கீருக்கு லிவர் மேலே தான் இருக்கும். 3 கீருக்கும் லிவர் மேலே தான் இருக்கும். ஒரு நூல் பின்னால் இழுத்தா நியூட்ரல் ஆகிக்கும். மெயினில் வச்சுக்கோங்க. 1, 3, 5க்கு மேலே தான் இருக்கும். ஒரு நூல் பின்னால் இழுத்தா நியூட்ரல் ஆகிக்கும். இந்த 2, 4 இந்த ரிவல்ஸ், இந்த கீர்களுக்கு ரிவல் பின்னால் இருக்கும். அப்போ ஒரு நூல் மேலே தள்ளினா நியூட்ரல் ஆகிக்கும். ஓகே, மெயினில் வச்சுக்கோங்க. சரிங்களா? சாவி ஆன் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, போய்க்கலாம். சாவி திருப்புங்க, ஒரே திருப்பி பிடிங்க அப்படியே. கேளுங்க. சாவி ஓனர் ஆனில் இருந்துச்சா? கட் பண்ணிட்டேனே, தவறு செய்து விட்டேன். ஒரே நிமிஷம். சாவி ஓனர் ஆஃப் பண்ண முடிச்சுமா? லைட்டாக ஒரு தள்ள முடியுமா? தம்பி, லைட்டாக ஒரு தள்ள முடியுமா? சாவி மட்டும் திரும்புங்க, நான் சொல்லும்போது திரும்புங்க. இந்த எக்ஸைட்டில் ரிலாக்ஸ் இங்கேயும் இருக்கணும். அதை விட்டு போட்டு ஒரு பரபரப்பாக ஒரு பயத்தில் ஐயோ இன்றைக்கி ஓட்டிடுவணும், ஓட்ட மாட்டணும், என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஃபீல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. எக்ஸைட்டர் இப்போ லைட்டாக டச் பண்ணுங்கள், பெருவரில் ஃபீல் பண்ணுங்கள்.
ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணுங்கள். காலை எடுங்க, மறுபடியும் சேம் ஃபீல் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நேரம் டைமிங் எடுக்காது. நாளைக்கு ஒரு நேரம் டைமிங் எடுக்காது. ஓகேண்ணா. இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணங்காட்டி லேட் ஆகும். இல்லை எனக்கும் தெரிஞ்சிருச்சு. வேறு ஒன்றும் நாளைக்கு நீங்கள் டேரெக்டாக வந்தோடனே பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த டைமிங் எடுக்காது. ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். காலை எடுங்க, மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். போதுதான். பட் நம்ம இந்த கல்லை ஊட்டி தான் போகணும். பேர் என்ன சொன்னீங்க? இந்த கல்லை ஊட்டி தான் போகணும். இந்த சைடு வரக்கூடாது, இந்த வெள்ளைக்கோட்டுக்கு வரக்கூடாது. இந்த கல்லை ஊட்டி தான் போகணும். எக்ஸைட்டரில் இந்த வண்டி இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும் இப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஒரு செகண்ட் காலை எடுத்துருங்க, இந்த காலை எடுத்துருங்க. இன்றைக்கி நான் பிரேக் பிடிச்சிக்குவேன், க்ளச் பிடிச்சிக்குவேன், சரிங்களா? பட் நாளையிலேருந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், எக்ஸைட் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் கண்ணாடி மட்டும் தான் பார்க்கணும், வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது. காலை எடுங்க, போகலாங்க. இப்படி ரைட்டில் போகுதான், அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஜாலியாக வாங்க, சரிங்களா? நான் அந்த பாயிண்ட் எப்படி பேசிட்டு வந்துட்டு இருந்தேன், விளையாட்டு தானே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன, உங்களை மட்டும் கடிக்க போகிறேன். கால் எடுங்க. எக்ஸைட்டை மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும். இந்த மிதி எக்ஸைட்டை மிதிக்காமல் இப்படி டச் பண்ணி ஃபீல் பண்ணுங்க, சரிங்களா? விட்டுருங்க, அவர் போய்கிட்ட போனேன். மெயில்டாக டச் பண்ணுங்க, போதுதான். ரிலாக்ஸ். உங்களுக்கு லெஃப்ட்டு போகிற மாதிரி ரைட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நூல் லெஃப்ட் இழுத்துக்குங்க, லெஃப்ட்டு போகிற மாதிரி இருந்தால் ஒரு நூல் ரைட் இழுத்துக்குங்க, அவ்வளோதான், சரிங்களா? ஹார்ன் அடிக்கணும்னு தோணுன்னா அடிச்சுக்குங்க. நீங்கள் தானே ஹார்ன் அடிச்சிங்க? புரியல. நீங்கள் தான் அடிச்சிங்க? இப்போ ஃபஸ்ட்டு பயப்படாதம்மா தங்கம். இந்த பயப்படாத, ஜாலியாகிடுறா. கால் எடுத்துக்கங்க, போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ண போகலாம். ரொம்ப நர்வஸ் ஆகாதுமா. எதுக்கு பதட்டமாக இருக்கு? வண்டி எங்கே ஸ்பீட் இடிச்சிருமோ, எதோ ஆயிருமோ, என்னடா நம்மளை நம்பி காரை கொடுத்துருக்கானேன்னு பயமாக இருக்கா? காலை எடுங்க. நான் இந்த காருக்குள்ளே உட்காந்துக்கிற வரைக்கும் இந்த கார் எங்கேயும் போய் இடிக்காது, சரிங்களா? பயப்படாதீங்க, எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. பயப்படாமல் நீ ஜாலியாக இருந்தால் தான்டா பழக முடியும் டக்குன்னு. நீ ஒரு மாதிரி பயத்தில் அண்ணான்றீங்கன்னா பழக முடியாது. காலை எடுத்துருங்க. நீங்கள் இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த ரோட்டில் தான் ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. திருப்பிக்கலாம் லைட்டாக, இன்னும் கொஞ்சம் இப்படி ஸ்டடி பண்ணிக்கலாம். மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். போதுதான். கால் எடுத்துருங்க. பயப்படாதீங்க. இங்கேடா டக்குன்னு நிறுத்துறாருலாம் பயப்படாதீங்க. இப்போ ரைட்டா அங்கே பேரிகேடு வருது. காலை எடுத்துருங்க, கரெக்டாக திருப்பங்க. வாங்கலாம். எக்ஸைட் மிதிக்கிட்டேன்னா அந்த காலை எடுங்கிறாங்க. ஏன் மிதிக்கிறீங்க? காலை எடுத்துங்க, வண்டி போகும். நீங்கள் அதை மிதிச்சா தான் போகும்னு நினச்சிக்காதீங்க. திருப்புங்க. திருப்பலாமா வேண்டாமா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் கூடாது. ஒரு டிவைடர் வச்சு தான் நான் ஹெல்ப் பண்ண முடியும், எல்லா டிவைடருக்கும் நான் ஹெல்ப் பண்ண முடியாது. ஓகே, எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். காலை எடுங்க, போகலாம். மெயிலில் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக மெயிலில் மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும்டா. இந்த மாதிரி காலை எடுங்க. நீங்கள் மிதிச்சிங்கன்னா மட்டும்தான் ஸ்பீடாக போகும். எங்கிட்ட எக்ஸைட்டர் கிடையாது. எக்ஸைட்டர் உங்கள் காலக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும். மிதிக்காமல் ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, காலை எடுங்க. இன்னொரு தடவை நீ கீழே குமிஞ்சு பார்த்தேன், உன் கண்ணை நோண்டி போடுவேன் நான். தாரே என்னோட இன்னொரு மோத்து பார்த்தீன்னு வச்சுக்குவேன்.
என்னாலே பார்க்க முடியாது. ரிலாக்ஸாக இருந்துங்க. போகுதா? மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும். மிதிக்காமல் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம காலை எடுங்க, காலை எடுத்துருங்க. வண்டி ரெண்டு ஸ்லோவாக தான். இப்படி ஃபீல் பண்ணி ஓட்டுங்க. இப்போ மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போயிட்டே தான் இருக்கும். கரண்ட் கம்பம் வேணுமா? அப்போ நீங்கள் உங்களை மீறி இந்த காரு போகுதுன்னு தோணுச்சுன்னா அந்த காலை எடுத்துருங்க. நீங்கள் மறுபடியும் காலை எடுத்துருங்க. ரிலாக்ஸ். வண்டி எப்படி ஸ்லோவாகும் ஆகுதா, ஃபீல் ஆகுதா? நீங்கள் அதை மிதித்தா மட்டும்தான் வண்டி போகும் ஸ்பீடாக. அதை மிதிக்கலைன்னா அது வாட்டுக்கு ரிலாக்ஸ் ஆகிரும். உங்களை கண்ட்ரோல் மீறி போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த காலை எடுத்துருங்க. லெஃப்ட் வரக்கூடாது. காலை எடுத்துடுறாங்க. நீ காலை மிதிச்சுக்கிட்டே நீங்கள் திருப்பணும்னு நினச்சா இன்றைக்கி நாள் திருப்ப முடியாது. போகலாம், டச் பண்ணுங்க போகலாம். நீங்கள் அந்த எக்ஸைட்டை மிதிச்சுக்கிட்டே இப்படி திருப்பணும்னு நினச்சா இன்றைக்கி சூழ்நிலைக்கு நாள் திருப்ப முடியாது. காலை எடுத்துருங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் லைட்டாக டச் போகுதா? மறுபடியும் பேரிகேடு வருது. காலை எடுத்துருங்க. அவ்வளோ சீன்லாம் இங்கே இல்லை. நாங்கள் லெஃப்ட்டு போய் திருப்பி ரைட்டு வந்து திருப்புங்கிறதுலாம் இல்லை. மறுபடியும் தருங்க போகலாம். நான் வீட்டுக்கு போங்க, நான் சொல்லிடுறேன். தந்துடுவாங்க. ரெண்டு சாய் தர சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ரோட்டில் போடும். ஏதோ ஒரு ரோடு ஒன்று, இந்த ரோடு, இந்த அந்த ரோடு. மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகண்டாதுங்க. மிதிக்காமல் காலை எடுத்துருங்க. தங்க வெளியே ஷிஃப்ட் சேவை கொடுத்துரு சாமி. தங்க வெளியே ஷிஃப்ட் சேவை கொடுத்துருமா? ஹலோ, வெளியே நிறுத்தி சொல்லி சாமி. நீட்டு வந்துடுவாங்க. ஃபீல் பண்ண அவ்வளோதான். அந்த எக்ஸைட்டை மிதிக்கிறது மட்டும் ஃபீல் பண்ணும். மிதிச்சின்னா ஸ்பீடாக போகும். அவ்வளோதான். 2 நிமிஷம் இறக்கி விட்ருவேன், வேலை முடிஞ்சிடும். போகுதா? மிதிக்க 60 தாண்டும், 60 டச் ஆகும். நமக்கு அவ்வளோ வேணாம். இன்னும் சூழ்நிலைக்கு நமக்கு அது வேணாம். நமக்கு இன்றைக்கி 40-50 போதும். வெள்ளைக்கோட்டுக்குள்ளே போனால் இந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளே போகணும். இந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளே போனால் இந்த 2 வெள்ளைக்கோட்டுக்குள்ளே போகணும். ஏதோ ஒரு வெள்ளைக்கோட்டுக்குள்ளே தான் போகணும். போய் இங்கிருந்து அங்கேயும், அங்கேருந்து இங்கேயும், இங்கேருந்து அங்கேயும் அங்கே மாறிட்டே இருக்கக்கூடாது. எக்ஸைட்டர் மிதிக்கிற வரைக்கும் உனக்கு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸைட்டர் டச் பண்ணி ஃபீல் பண்ணினா உனக்கு பயம் கட் ஆஃப் ஆகிடும். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருங்க. எக்ஸைட்டர் காலை எடுத்துருங்க. ஆனால் வண்டி டீசலு நான் செக் பண்ணிங்க நல்லா தான் இருக்கும். தப்பே கிடையாது. வண்டி நைட்டாக வந்துச்சு. செக் பண்ணி காலை எடுத்துருங்க. அதெல்லாம் இன்னும் பெஸ்ட்டு. ஓகே. சரி, ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருங்க.
சுற்றிக்கிட்டே இருங்க. எக்ஸைட்டை மிதிக்காதீங்க, சுற்றிக்கிட்டே இருங்க. திரும்புதான் லெஃப்ட்டில் மாற்றி சுற்றுங்க. அப்படி மறுபடி ரைட்டில், இன்னும் கொஞ்சம் ரைட்டில், லெஃப்ட், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட். அவ்வளோதான், பின்னால் போயிட்டாங்க. அப்பாடா.